நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. நேற்று மீண்டும் என்று மாறாது இந்த கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமையான சகோதரர்கள், விசேஷமாக இந்தியாவில் இருக்கின்ற அருமையான சகோதரர்கள், கவனமாக இந்தியாவில் இருக்கின்ற அருமையான சகோதரர்கள் கஷ்டத்தாலும் உங்களை ஆசிரியப்பார்கள். கவனமாக முன்னாள் வந்திருக்கின்ற தீமொழியில் கலாபுரம் இருக்கின்ற அருமையான சகோதரர்களுக்கு, அது மாதிரி கொழும்புல வந்திருக்கின்ற அருமையான சொல்லணும், கேண்டிலேருந்து வந்திருக்கின்ற அருமையான சன் மாத்தில் இருக்கிற அருமையான குடும்பத்தில் கவனமாக கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே தரிசித்து வந்து கூறியிருக்கின்றோம். அவருடைய நாமம் விளங்கத்தக்கதாக இந்த பொருளே அவர் உங்களை ஒருவரையும் பேசுவதை அழைத்தவராக இந்த கடைசி காலமாக இருக்கின்றபடிய ஒரு காலத்தில் அவருடைய சகோதர சிநேகத்தை நாங்கள் இடமாக கூட்டி வழங்கணும் என்பதற்காண்டிய விசேஷமாக கடல் கடந்து கூட இந்த நாட்டில் இருந்து வந்திருக்கின்றார்கள். கவனமாக அவருடைய நாமத்துக்குள்ளான இந்த சிநேகிதமானதை தேவன் இந்த கடைசி காலத்தில் அவர் கொடுக்கிறவர். அவர் ஆதியிலேயே அங்கே சகோதர சிநேகத்தை முதலாவது அவர் தேவன் அங்கே எதிர்பார்த்திருந்தார். காயங்கிட்ட போயிட்டு உன் சகோதரன் எங்கே ஆவேல் அவனோட ரத்தம் அவனமாக என்னிடத்துல வந்து பேசுகிறேன்னு சொல்லும்போது, அப்போ உன் சகோதரனை எங்கே என்று கேட்கும்போது, நான் சகோதரனை அவனை ஆவேலை பார்க்கும்போது நான் என்ன காவலாளியா இருந்தேன். சிநேகிதம் என்பது அவனமாக நாங்கள் ஒரே கப்பலில் பயணம் செய்வது போன்றது. நம்ம எடுத்துக்கிட்டும் கொடுத்துக்கிட்டுமாக போய்கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம் என்று எழுதிக்கிட்ட சுகாதாரத்தை பேசியிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக இந்த வழிமுறை நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த மாதிரி காலம் ஒரு காரியங்களை குறித்து பேசுவார்கள். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை அவனமாக பகிர்ந்து கொள்வார்கள். அவருடைய வார்த்தை மூலமாக நாங்கள் நிச்சயமாக திருப்தி அடைய வேண்டும். அவருடைய வார்த்தை என்ற மண்ணா வந்து அது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட விசேஷமான ஒரு மறைவான மண்ணா. அது இந்த மறைவான மண்ணான்னு சொன்னாலே அனைவருக்கு விளங்காது. நாங்கள் இந்த மன்னார் தீவுகளை நாங்கள் ஜீவிக்கிறோம். இங்கே 35 சபை இருக்குது, ஸ்தாபன சபை 35. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நாங்கள் மாத்திரம் இந்த தேசத்தில் நான் சார்ந்தவர்கள். ஆனால் அப்படி நாங்கள் நிச்சயமாக அவருடைய நாமத்துக்குள்ளாக இருக்கின்ற ஜனத்தை தேவன் அங்கே எவனமாக அறிந்திருக்கின்றார். அந்த ஜனங்களோடு அவர் பேசுகிறவராக இருக்கிற நாங்கள் வழிமுறை ஜபத்துக்கு உச்சமுடமாக என் தலையை சாய்த்து ஜெபம் பண்ணி தொடர்ந்து காரியங்கள் அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத ரக்தியில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பிதாவே. துதிக்கிறோம் ராஜாதி ராஜனின் கர்த்தாய் கர்த்தாவே, ஏக சக்கராதிபதியாய் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மகாபாரதம் நீதி நடத்திய கர்த்தாவே, ஆண்டவரே வனமாக இந்த உலகில் கூட கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் சமூகத்தை தாழ்த்தி ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே நீர் ஆண்டவரே அங்கே ஆட்டுக்குட்டி மேல அங்கே ஏறி அங்கே அவனமாக எருசலேமுக்கு வந்த தேவனாக இருக்கிறீங்க. கர்த்தாவே தேவரே, நீர் அவனமாக வார்த்தையை சுமந்து வந்த ஆண்டவரே அந்த கழுதைக்கு மேல நீர் ஏறி வந்தவராக இருக்கிறீங்க. கர்த்தாவே நாங்கள் இந்த நாட்களும் கூட கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஓசன்னா சொல்லி நாங்கள் அவனமாக அவன் ராஜாவை பிரியவனாக இருக்கிறது என்ற ஒரு பகுதியை அந்த ஜனங்கள் விசுவாசிக்க முடியாத போய்விட்டார்கள். கர்த்தாவே அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சொந்த ஜனத்தில் தேவனங்க வரும்போது அவனமாக அந்த ஜனங்கள் கண்டுகொள்ள முடியாமல் போய்விட்டது. கர்த்தாவே மறுபடியும் நீர் இந்த வார்த்தையாக இந்த பூமியிலே ஆண்டவரே மறுபடியும் நீர் வந்திருக்கிறீர். கர்த்தாவே இதோ கர்த்தாவே நாங்கள் ஓசன்னா பாடி ஆண்டவரே அவனமாக கர்த்தாவே நீர் வார்த்தையால் கொண்டு வரப்பட்டவர் ஆஸ்வதிக்கப்பட்டதற்காக அந்த கழுத குட்டியாக நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே தேவனே, நீர் முற்று முழுதுமாக எங்களை நீர் ஆஸ்வதிக்க நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே இந்த நாட்களில் கூட வார்த்தையை கொண்டு செல்கிற ஆண்டவரை நாங்கள் கழுத குட்டியாக நீர் எங்களை முன்குறித்தபடியாக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு முன்னாடி யாரும் சமூகத்தை தாழ்த்தி ஜெபிக்கின்றோம். நீ இந்த மாலை வேளையில் இந்த வேலையை பொறுப்படும் ஆசிரியர் அருமையான ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியர் நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் பிதாவே.
ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. அருமையாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரும் இங்கே வந்திருக்கின்றோம். அப்படினால பெரிதான ஒரு நேரங்கள் இல்லை. அருமையான சகோதரர்கள் பேசுவார்கள், ஒரு பாடலை பாடி அருமையான சகோதரர்கள் சொல்லுவார்கள். பாடலை பாடுவோம். வார்த்தை அமைப்பர் மாம்சமானார் என்கிற பாடலை பாடுவோம். ஒரு விஷயம், அந்த பாடலை நாங்கள் கருத்துக்குரிய அந்த பாடலை எழுதியிருந்த அந்த பாடலை நாங்கள் பாடி நாமத்தை கனப்படுத்தி உறுதியான காரியங்களை வார்த்தையாமீபர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. வார்த்தையாமீபர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. தூதனாய் இறங்கி வந்தார், இறந்த எழுமுறை நூலை கையில் ஏந்தி. தூதனாய் இறங்கி வந்தார், இறந்த எழுமுறை நூலை கையில் ஏந்தி. அக்கேலி கண்கள் இடி முழக்க சத்தம், வானவில் மேகம் சூழ்ந்திட இறங்கி வந்தார். அக்கேலி கண்கள் இடி முழக்க சத்தம், வானவில் மேகம் சூழ்ந்திட இறங்கி வந்தார். வார்த்தையாமே மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. வார்த்தையாமே மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார், மணவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார், மணவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். இக்கட்டுக்கெல்லாம் தப்பியே நாம் அக்கரை தேசம் சென்றிடுவோம். இக்கட்டுக்கெல்லாம் தப்பியே நாம் அக்கரை தேசம் சென்றிடுவோம். வார்த்தையாமே மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. தூதனே தாளம் முழங்க, தேவ ரகசியம் வெளிப்பட்டதே. தூதனே தாளம் முழங்க, தேவ ரகசியம் வெளிப்பட்டதே. இப்படைத்த தம் மணவாட்டியை தம் சொந்தமாக்கி கொண்டாரே. இப்படைத்த தம் மணவாட்டியை தம் சொந்தமாக்கி கொண்டாரே. வார்த்தையாமே மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. வல்லூர் மரியா பாதையதே, சிங்கங்கள் செல்ல வேடமதே. வல்லூர் மரியா பாதையதே, சிங்கங்கள் செல்ல வேடமதே. சுடரோடி பட்டயம் கடந்து நாம் ஜீவவிரேஷம் அடைந்தோமே. சுடரோடி பட்டயம் கடந்து நாம் ஜீவவிரேஷம் அடைந்தோமே. வார்த்தையாமே மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. வார்த்தையாமே மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. தீங்கு நாட்கள்
ரகசியமாய் கிருபையாய் நமக்கு வெளிப்பட்டாரே திருடனைப் போல ரகசியமாய் வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். யாவரும் தேவ தயவோடு அமர்வோம். கர்த்தருடைய நாமம் என்பதாக மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஆமென். ஆமென். எங்கே 2-3 பேர் நாமத்தில் ஒன்படப்படுகிறோம் அந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல வந்து அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் பிரயாணத்திலே வந்த அந்த கையோடு இந்த இடத்துல கடந்து வருகின்றபடினால் எங்களை சுதாகரித்துக் கொண்டு தேவனுடைய சமத்துக்குள்ளே கடந்து வர முடியாவிட்டாலும் கூட இருக்கின்ற வண்ணமாகவே வந்த அருமையான சகோதர முகங்களை காண கத்திரிகள் திரும்பி செய்தார். நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடி அருமையான சகோதரிகள் வந்து இருக்கின்றார். லூயிஸ் அவர்கள் இந்திய தேசத்திலே பாண்டிச்சேரியில் வந்து கடந்து வந்திருக்கிறார். நல்ல பாடக்கூடிய ஒருவர் நாங்கள் உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஒரு பாடல் இந்த இடத்தில் அவர் பாடுவார். பாடிய பின்பு ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் வாசித்து என்னுடைய செய்திக்காக அந்த சகோதரனை கடந்து வர முடியாமல் அழைப்போம். அவருடைய சகோதரன் லூயிஸ் அவர்கள் மத்தியில் வந்து ஒரு பாடலை பாடுவார். ஸ்ரீலங்காவுக்கு அவர் கடந்து வந்தார். வாங்க, நடந்து வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதர மொழியான சிங்கள மொழியிலும் கூட அவர் பாடக்கூடிய தேர்ச்சிகளை பெற்று சிங்கள மொழியில் சில பாடல்களை பாடியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை கனப்படுத்துகிறோம். அவரை கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இதுதான் சகோதர சிநேகிதம். மொழி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் நோக்கத்தை கத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அது தேவனை பிரியப்படுத்துகிற நோக்கமாக இருக்கிறபடிதான் அவருக்கு பாடக்கூடிய எந்த பாட்டு விருப்பமாக இருக்கோ அந்த பாடலை பாடக்கூடிய அளவுக்கு சமத்திலே நான் அன்போடு கர்த்தருடைய பரிசுத்தத்துக்காக இதாக நம்ம ஒரு தமிழ் பாடலை பாடலாம். அதிசயங்கள் செய்கிறவர். ஆமென். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை இரத்தமாய்
சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம் ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம் ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம் ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் ஹalleluya. ஆமென். நன்றி சகோதரர்களே. அருமையான பாடல் எங்கள் மத்தியிலே ஓய்வு வந்தவருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆமென். இந்த செய்திக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக ஒரு சிறு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்கிறது சங்கீதம் 118 அதிகாரத்திலே இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள் இதில் கனி கொடுத்து மகிழப்படுவீர்கள். ஆமென். இந்த வார்த்தையை நேற்றைய தினத்தில் வாசித்திருந்தாலும் அப்படித்தான் வாசிப்போம். நாளைக்கு வாசிக்க போனாலும் அப்படித்தான் வாசிப்போம். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தையான எந்த நேரமும் நம்மளை கலிபூர்ந்து மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போவதற்கு தான் தேவன் நமக்கு சங்கீதக்காரன் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள் எப்ப வேண்டாம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் போதும் உனக்கு மகிழ்ச்சி நாள் அப்படி. அவங்க இந்த மகிழ்ச்சிகரமான நல்ல நாளிலே இன்னும் மகிழ்ச்சியிலே நம்மை கொண்டு செல்லத்துக்காக கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் வகித்துக் கொள்ள தன்னுடைய தேவ மனுஷனை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு சின்ன காரியம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நானும் என்னுடைய அருமையான சகோதரன் சந்திரன் அவர்களையும் இந்த நாட்கள் எங்களுடைய உறவுக்கு அப்படித்தான் ரெண்டு பேருமே ஒரு போர்டில் போனவங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு போர்டில் போன எங்களை ஒரு கப்பலை அந்த படகை செலுத்துகிற ஒருவர் படகளை செலுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். செய்தியின் அடிப்படையிலே நான் சொல்ல வருகிறேன். நாங்கள் கடந்து சென்ற வழியை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நான் அவரோடு நானும் சகோதரனோடு அந்த வீட்டில் அதிகமாக இதுக்கு எதிர்மறையாக இருப்பதுதான் நாங்கள் அந்த நாட்களில் ஆராதனை செய்கிற இடம். அங்கே எங்களை வழிநடத்தி வரும்போது பூமியில் இல்லை. ஆகவே அந்த வழிநடத்தல் நேரங்களின் போது நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தால் நிறைய காரியங்களை பேசியிருக்கோம். சந்தோஷமாக சிநேகிதர்களாக நாங்கள் சகோதரர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம். இடையிலே எங்களுக்கு பிரிவுல நான் போயிட்டேன். ஏன் போனேன் சொன்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தான் என்கிற வார்த்தையின் வாழ்க்கையில் ஒரு ஜீவனை கொண்டு வந்தது. நான் எங்கே இழக்கப்பட்டு எப்படியே போயிருந்த மனுஷன் செய்தி அறிந்தவன் தான். இடையிலே ஒரு மாற்றங்கள் வந்து நான் இப்படி போக வேண்டியதாக. ஆகவே அந்த வார்த்தையை தேவன் தன்னுடைய ஜீவனை என் மீது வைத்தது நிமித்தமாக ஒரு தேவ மனுஷனை என் மத்தியிலே அனுப்பி என்னை வேறு பிரித்து செய்திக்குள்ளே என்னை வழிநடத்தினார். இப்போது கர்த்தருக்குள்ளே நான் செய்திக்குள் கடந்து செல்வதற்காக அந்த இழந்து போன தேவன் ரட்சிக்கவும் அந்த விதமாக சபையை தேடி கடந்து சென்ற தேவன் என்னை இந்த வார்த்தையானது ஒரு கடந்து வந்தது. அந்த வார்த்தை நிமித்தமாக நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மீட்புக்குள் கடந்து சென்று நித்திய ஜீவனை அடைந்தவனாக இன்று 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு அதில் என் பெயர் இருப்பதை காணத்தக்கதாக மீட்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை காணத்தக்கதாக அந்த நிச்சயமுடைய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆக என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை என் வேதனை அல்ல, என்னுடைய ஆசை. எப்போது பார்த்தாலும் நான் சகோதரன் யார் பிரிப்பாக கோலடிக்க கேட்பேன், சந்திரபாபு எப்படி இருக்கார் அப்படி. ஏன்னா எனக்கு ஒரு கார் நாங்கள் இருவரும் ஒரே
படகிலே பிரயாணம் செய்தவர்கள். ஆகவே அந்த மீட்பிலே நான் மீட்கப்பட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வார்த்தையினால் மீட்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது வேதம் அதைத்தான் சொல்லுங்கள். அந்த மீட்புக்குரிய நாங்கள் சும்மா ஒரு வெறுமனமே ஒரு கிறிஸ்தவ கூட்டமாக இருந்துட்டு போயிருந்தேன். நான் வாழ்ந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும். நான் பயிற்றுவிக்கப்பட்ட சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சத்தியம் அல்ல, நாம் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டோம் அந்த விதிமுறைகள். ஆனால் இன்று அதுவல்ல, அது காரியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனா வாழ்றது தான் நாங்க ஒரு முக்கியம் அல்ல. ஏன் கிறிஸ்தவனா வாழ்வது, கிறிஸ்தவனுக்காக வாழ்வதற்கான ஒரு குணாதிசயங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும், கிறிஸ்தவன் என்றால் அர்த்தம் என்ன, கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் உள்ள பொருத்தம் என்ன, இவற்றை இந்த நாட்களுக்குரிய செய்தி தான் நம்மை பூரணப்படுத்த. அந்த பூரணப்படுத்தலின் செய்திதான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஆகிய மனுஷகுமார் அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் அதன் பின் அது முடிவடைந்து விடும். அதற்கு பின்பு அதே மனுஷகுமார ஊழியத்தை செய்ய இந்த பூமிக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி செய்தவனாய் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த மனுஷகுமார ஊழியம் நிறைவேறி கொண்டு வந்தது. அந்த மனுஷகுமார மூலியமாக வந்த வார்த்தை தான் என்னை மீட்டுக் கொண்டு உங்க மத்தியில் இருந்த சாட்சியை சொன்னவன். ஆகவே நான் மாத்திரம் இருந்து ஒரு வேலை நான் மேல நான் மட்டும் தனியாக போய் இருந்து சந்தோஷமா இருக்க விரும்பல. இந்த கூட்டம் அங்க இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவர் இந்த நாட்களில் அந்த செய்தியை கத்தவங்க மத்தியிலே வைப்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுது 15:27 சொல்லுது, ஆதி முதலே நீங்கள் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு இப்போது சாட்சியாக இருக்கிறீர்கள். அப்படின்னு சொன்னா ஆதியிலே தேவனோடு நம்ம எப்படி இருந்திருக்க முடியும்? தேவன் வார்த்தையாக இருந்திருப்போம். ஏன்னா நாம ஒரு சிந்தையில வார்த்தையாகத்தான் இருந்திருப்போம். அப்படி என்றால் இந்த பூமியில் இன்னைக்கு நாங்க எப்படி இருக்க போறோம்? அவருடைய வார்த்தையாக அவராக எங்களை பார்க்கின்ற போது நாங்கள் எழுதப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் பேசுகிறது எங்கள் வாழ்க்கையில் செய்திகளாக இருக்கிறது. வெறுமனவே ஒரு கிறிஸ்தவ கூட்டமாக ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நாங்கள் இருப்பதற்கு கிறிஸ்து நமக்குள் இருப்பதை வெளிக்காட்டுகின்ற ஒரு வழியை கத்திருந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளோடு அவங்க மத்தியில் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே சூர தேசத்திலே இந்திய தேசத்திலிருந்து எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்ற ஊழியர் சகோதரர் டேவிட் அவர்கள் மத்தியில் வந்திருக்கார். வேலூரிலே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்களை செய்து கொடுக்கிறார். அது மாத்திரமில்லை, செய்தி புத்தகங்களை அவர் அச்சிட்டு செய்தி இல்லாத இடங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு செல்கின்ற அந்த மகாபிரதான ஊழியத்தை செய்கிறார். அவர் இந்த நாட்களில் எங்களோடு கடந்து வந்த சகோதர சிநேகத்துக்குள்ளே இணைந்தவராக இந்த சகோதர சிநேகம் பரிபூர்ணப்படத்தக்கதாக அந்த சகோதர சிநேகமாக என்ன என்பதை அவரோடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலிருந்து ஏதோ ஒரு சிறு துளிகள் அவர்கள் மத்தியிலே கலந்து செல்லும். எங்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதோ அல்லது புகழை தேடுவதோ அல்ல. தேவனுடைய வார்த்தை எங்கு இல்லையோ அங்கே கொண்டு சென்று தேவனுக்காக நாங்கள் வாழ வேண்டும். ஆகவேதான் நாங்கள் மன்னார் போறோம் அப்படின்னோடனே எங்கெங்கேயும் இருந்த சகோதரலாம் வந்துட்டாங்க. கொழும்புல இருந்து அருமையான ஊழியக்காரன் சோழன் அவர்கள் அவருக்கு பல விதமான காரியங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். அதுபோல அருமையான சன் அவர்கள் கண்டியில் இருக்கிறார். சொன்ன உடனே அவர் சில பலவீனங்களோடு இருந்தாலும் கூட அந்த பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவர்களுக்கு இடத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவரை கனத்தோடு அன்போடு நாங்கள் வாழ்த்து வரவேற்கின்றோம். அதுபோல் தீபத்தி பிரதர் அவர் அப்படித்தான் சர்வ பலவீனம் ஒரு மனுஷன் தான். நாளைக்கு வாங்க இல்லை பண்ற அன்னைக்கே நான் வாழ்பதன் அங்க பலவீனங்களை ஒரு பக்கம் கர்த்தர் என்ன செய்வார்? பலவீனத்திலே பூரணம் பலன் உள்ளவராக நான் இருக்கிறேன், கிருபை போதுங்கிற அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இதை ஊண்டி கட்டத்தக்கதாக கடந்து வந்த அருமையான சகோதரன் தீபத்தி அவர்களை அன்போடு நான் வாழ்த்து வருகிறேன். இந்த ஊழியத்தின் பாதையிலே எங்களை எப்போதுமே சாரதியாக இருந்து ஊழியத்தின் பாதையிலே வழிநடத்தத்தக்கதாக இருக்கு. அருமையான ரூபன் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏனெனில் ஒரு பகையை நம்மளை எல்லாம் இழுத்துட்டு போறதுக்கு அவருக்கு இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த இழுவைக்கு மத்தியிலும் கூட தன் சர்வ பலவீனத்தோடு நம்மளுக்கு சுக்கால் அவர் கையில தான் இருக்கு. சரியாக எங்களை இழுத்து செல்வதற்கு அவரை கத்திருக்கிறார். அவரை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். தூக்கத்திலே கூட சில வேலையிலே வாகனத்தை ஓடுகின்ற ஒரு திறமையை அவர் படைத்தவராக இருக்கிறார். அவர்கள் கூட நடந்துட்டு நான் ரொம்ப உன்னிப்பாக அந்த கண்ணாடியை முன்கண்ணாடியை தான் பார்த்துட்டு வர்றேன். எங்க கண்ண என்ன செய்யறாருன்னு சகோதரர் டேவிட் அவர்கள் பக்கத்துல இருந்து சிரிச்ச உடனே ஏதோ தேவன் கிருபை. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னு எங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கல்ல, இந்த ஊழியத்திலே நாங்கள் ஊண்ட கட்டப்பட்டு சகோதர சிநேகத்துக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இணைந்து கூட்டி வழங்கத்தக்கதாக இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறபடினாலே ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பலவீனங்களுக்கு மத்தியிலும் அதை பூரணப்படுத்தத்தக்கதாக இணைந்து வருகிற
அருமையான சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அருமை சகோதரர் லூயிஸ் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப பலவீனப்பட்டவர் தான். காலை நீட்டாக எடுக்கிறது கஷ்டம். எனக்கு கேட்டால் அவருக்கு ஒரு சிறு விபத்து நடந்து அந்த விபத்தின் பின்னால் கர்த்தர் அவரை பாதுகாத்து பரிபூர்ணமாக இந்த ஸ்ரீலங்கா பூமிக்குள்ளே கொண்டு வந்து சிங்கள மொழியிலும் பாடலை பாடத்துக்குதாக கர்த்தர் அவருக்கு பயிற்சியை கொடுத்து ஊழியத்தின் பாதையில் எங்களோடு கடந்து வர கர்த்தர் அவருக்கு திரும்பி செய்திருக்கார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்து அருமை சகோதரன் பிலிப்போடு எங்களோடு கடன் கொடுத்து இந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து வருகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எப்போ வருவார் எப்போது வருவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஏற்ற வழியில் அவரை தேவன் கொண்டு கொடுத்தாரு. அருமையான சகோதரர் நிசாந்தன் அவர்கள் மன்னாரில் இருக்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையிலே சோல் கொடுத்து எங்களோடு கடன் கொடுத்து களத்துக்குள்ளே நிற்கின்ற ஒரு காலையவர். அவர் வருவாரா எதிர்பார்த்து எங்களுக்கு உட்கார்ந்திருந்தார். ஏற்ற வழியில் தேவன் வழியை கொண்டு சேர்த்தார். ஆனால் உங்கள் அத்தனை பேருக்கு அந்த வாழ்த்துக்களை கூறி நாங்கள் காலையில் வரும்போது பாடலை பாடினோம். அந்த பாடலை பாடி தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து அந்த சமூகத்தை தேவ செய்திக்காக இடத்தை பாடுவோமா? எழுதிட்டு பாடுவோமா? பாடுவோமா? பாடலை தீபத்தி அவர்கள் எனக்கு உதவி செய்யும். லூயிஸ் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாடலை நாங்கள் பாடி மனமகிழ்ச்சியோடு செய்திக்காக ஆயத்தப்பட்டுக் கொள்வோம். அந்த நிசாந்தன் அவர்கள் வந்திருக்கிறபடினா இன்னும் மகிழ்ச்சி அடைகின்றன. நான் சகோதரர் எல்லாத்தையும் தேவன் என்ன செய்தார்? அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே என்னில் பாய்ந்தோடுதே அன்பின் அழைப்பாயுதே என்னில் பாய்ந்தோடுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே என்னில் பாய்ந்தோடுதே அன்பின் அழைப்பாயுதே என்னில் பாய்ந்தோடுதே தேவே நதியே கலையாமே தேவே நதியே கலையாமே தேவே நதியே கல்வாரி மலையில் கல்வாரி மலையில் எந்தன் உள்ளத்திலே கல்வாரி மலையில் நின்று எந்தன் உள்ளத்திலே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் வாய்ந்தோடுதே அன்பின் அழைப்பாயுதே என்னில் பாய்ந்தோடுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே அன்பின் அழைப்பாயுதே
சகோதரர் சொலமன் அவர்கள் இந்த நாளிலும் தேவ வார்த்தையை கொடுக்க போகின்ற அருமையான ஊழியக்காரை கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக நாம் ஒரு சிலராக இருந்தாலும் கூட எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் என்று நான் அங்கே பவுல் பேசினார். ஆகவே எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் இந்த நாட்களில் தேவனுடைய சத்தம் கடந்து வரத்தக்கதாக கர்த்தரை இன்னுமாக தன்னுடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக கர்த்தர் இதை பொருட்படுத்த முடியாது பேசுகின்ற அடியானை கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ள முடியாது. தேவ செய்திக்காக அருமையான ஊழியர் சொலமன் சொல்லி மகா இலக்கமும் திருபயனுடைய கர்த்தாவே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காகவே நன்றி ஸ்தோத்திரம். நீ நல்லவரும் வல்லவருமாயிருந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு ஜீவியத்தை செய்தெல்லாம் நன்மைகளுக்காகவே அவனா விசேஷமா கர்த்தாவே, இந்த நாட்டில் ஜெப கூட்டத்துக்காக கர்த்தாவே, இந்த வீட்டை திறந்து கொடுக்கிற குடும்பத்தாரை கர்த்தாவே, இந்த குடும்பத்தாரை ஆசீர்வாதியமானவர், இவர் செய்கிற சகல கையின் பிறகு ஆசீர்வாதியமானவர், தேவையை சந்தியமானவரை கர்த்தாவே, அதுமா கர்த்தாவே வார்த்தைக்காக சபிக்கிறமானவரை கர்த்தாவே, அமைஞ்சர் அருமை சகோதரன் கொடுக்கிற வார்த்தைக்காக சபிக்கிறமானவரை, அன்றைய வார்த்தை கூட கர்த்தாவே, அதை நாங்கள் கேட்டு கர்த்தாவே இன்னுமான பலனடையத்தக்கதாக கர்த்தாவே, அன்றைய பலன் கொண்டு கர்த்தாவே உங்கள் ராஜ்யத்தில் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறோமானவரை, வழிநடத்தும் பலப்படுத்து அந்நாளுக்கு நீங்கள் யாவனை ஆயத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தும்படியாக என்னை தாழ்த்தி கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே. அமர்வும் இதனால் இந்த வீட்டை திறந்து கொடுத்து மீண்டும் ஒரே வழியிலே நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்வதற்காக பாதைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே வார்த்தையின் ஊடாக அருமை சகோதரர் சந்திரன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். அதை பேசத்தக்கதாக கர்த்தர் தான் எங்கள் மத்தியிலே அந்த ஊழியக்காரன் நாட்டிலிருந்து ஊழியக்காரன் ஊழியர்களுக்கு கடந்து வருவது வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படாததாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இது ஒரு சிறிய வீட்டு கூட்டத்துக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். ஒரு சிறிய கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதான் சிறு மந்தையே என்று அவர் சொன்னார். ஆமென். சிறு மந்தையே என்று அவர் அதையாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்றால் பெருவாரியான கூட்டங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். இந்த கடைசி காலத்துல நான் பார்க்கும் பொழுது அப்படியாக கூர்நுனி கோபுரத்துல ஆரம்பமானது அகலமா இருந்துச்சு. ஆனா இப்பொழுதும் என்ன செய்யனா குறுகி வந்துருச்சு. அப்போ அது ஃபில்டர் ஒரு வடிகட்டியானது அங்க வேலை செய்து கொண்டிருக்கு. ஆமென். தேவையில்லாதது அங்க தேவன் அவருடைய வடிகட்டியை வைத்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். அப்ப விசுவாசிக்கிற அந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் காண்கிற கண்களும் நீங்கள் கேட்கிற செவிகளும் பாக்கியம் உள்ளது என்று. ஏனென்றால் அதை காணும்படியாக பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் அதை காண வாஞ்சியா இருந்து கூட எதிர்பார்ப்போடு இருந்து கூட அதை காண முடியாம போயிடுச்சு. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது அவர் சொன்னார் இந்த வார்த்தை, நீங்கள் இப்பொழுது காண்கிற கண்களும் கேட்கிற செவிகளும் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். ஏன்னா அதை பார்க்கறதுக்கு தான் அந்த ஜனங்கள் அத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தாங்க, எதிர்பார்ப்போடு கூட இருந்தாங்க, வாஞ்சியோடு கூட இருந்தாங்க, தாகத்தோடு கூட இருந்தாங்க. அப்படி தாகத்தோடு இருந்து கூட அவங்களால அதை என்ன செய்ய முடியலனாக்கா கண்டுகொள்ள முடியல. யாருக்காக அந்த ஜனங்கள் காத்திருந்தார்களோ அவர் அருகில் நிற்கும் பொழுது அவரை கண்டுகொள்ளாம போனார். அதனாலதான் அங்க தீர்க்கதரிசி கண்டும் காணாமல் விடப்படுகிற ஒரு உண்மையான அடையாளம் சொல்லி செய்து கொடுக்கிறார். ஆமென். இந்த பார்த்து நம்ம ஊர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பார்த்து பார்க்காம போறாருன்னு சொல்லி பார்த்துருவாங்க ஆனா பார்க்க மாட்டாங்க. ஆமென். பார்த்துருவாங்க ஆனா திரும்பிப்பாங்க. இப்படிதான் தேவன் அனுப்பின அடையாளத்தை செய்தார்கள் மக்கள். ஆமென். யாருக்காக அனுப்பினாரோ அவங்களுக்காக தான் அனுப்பினார். எதிர்பார்ப்போடு அந்த மக்களுக்காக தான் அனுப்பினார் அந்த அடையாளத்தை. ஆனா அந்த ஜனங்களோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட அது பார்க்காதவர் போல திரும்பிக்கிட்டாங்க. அதான் கண்டும் காணாமல் விடப்படுகிற ஒரு உண்மையான அடையாளம் நாங்க சொல்லியிருக்கிறோம். உண்மையான அடையாளம், ஒரு உண்மையான அடையாளத்தை தேவன் அனுப்பினாரு.
ஆனா அதை பார்த்து கூட அந்த மக்கள் பார்க்காம தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாங்க அந்த அடையாளத்துக்கு விரோதமா. ஆமென். விரோதமாக திருப்பிக்கிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த காலத்துல கூட இப்ப கூட அந்த அடையாளத்தை தேவன் வெளிப்படையாக செய்தும் இன்னைக்கு சிலர் என்ன செய்யறாங்க, கண்ணு காணாமல் திரும்பிக்கிறாங்க. சில பேர் விரோதமா திரும்பிக்கிறாங்க. ஆமென். விரோதமா திரும்பிக்கிறாங்க. சோ அப்படி திரும்பும் போது கூட அங்க உண்மையாக அந்த அடையாளத்தை கண்டுகொள்கிற ஒரு சிறு கூட்டத்தை தேவன் உடையவராக இருக்கிறார். உண்மையாக கண்டுகொள்ளக்கூடிய, உண்மையாக அதை பார்த்து அறிந்து உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் உடையவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். ஆமென். அதுக்காக நாம் நன்றியுள்ளவர்களா இருப்போம். நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். செய்திகளை சமூகத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இதோ இந்த மாலை வேளையிலே அருமையான சகோதரி வீட்டில் நாங்கள் அப்படியாக ஒரு வீட்டு கத்தாவை கூட்டமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஊழியக்காரர்களும், நம்முடைய சகோதரர்களும், நம்முடைய பிள்ளைகளும் அப்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அந்த தேவனே, நம்மத்தில் நீர் இரக்கமாயிருந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த வீட்டுக்கு, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, நீர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, அப்படியாக தீர்க்க சொல்வர்கள் ஏற்ற நேரத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்று சொல்கிறார். ஆண்டவரே, அது போல ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆகாரத்தை இந்த குடும்பத்துக்கு இப்பொழுது கூடி வந்திருக்கிற எங்களுக்கு இந்த ஆகாரத்தை தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நம்முடைய சமூகத்தில் கொடுக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய மாமிசத்தில் நாங்கள் புசிக்கிற அந்த ஆகாரமானது எங்களுடைய மாமிசத்துக்கு ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறது போல ஆண்டவரே ஆவிக்குரிய ஆகாரமானது எங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு அப்படியாக சுகத்தையும் பலத்தையும் அப்படியே ஜீவனையும் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நம்முடைய கருத்துக்களுக்கு கொடுக்கிறோம். ஆமென். நீர் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து அவர் முதலாக பண்ணின பிரசங்கம் இந்த மலை பிரசங்கம் தான். ஆமென். என்ன வேணா நான் அறிவுப்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் டேவிட், பாஸ்டர் டேவிட். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து வரேன். தமிழ்நாட்டில் வேலூருங்கிற பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி கால செய்தியின் ஊழியத்தை கத்தர்தாமே அந்த கிருபையின்படியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதோட கிருபையின்படியாக அது மாத்திரம் இல்லாம செய்தியை அச்சிட்டு வெளியிடும்படியான சில காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதன்படியாகவும் வெப்சைட் மூலமாகவும் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். புத்தகத்தை வெப்சைட்ல எல்லாரும் பார்த்து பிரயோஜனம் அடையும்படியான அந்த காரியத்தையும் இந்த நாளில தேவனுடைய கிருபையினால எங்களுடைய மேன்மை பாராட்டுறது நம்மளுடைய ஒண்ணும் கிடையாது. அவர் கொடுக்கிறார் அதை எல்லாத்தையும். அவர் அருளின் அந்த காரியத்தை எல்லாருக்கும் சென்றடையும்படியான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆமென். அப்படிதான் சொல்லலாம். இன்னைக்கு அநேகர் கையில அப்படியாக மொபைல் போனை தான் நம்ம யூஸ் பண்றோம். அதன் வடிவிலையும் நம்ம செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அது அப்ளிகேஷன் வடிவில் கணினியிலையும் சரிதான், கையில் இருக்கிற அந்த மொபைல்லையும் சரிதான், அப்ளிகேஷன் வடிவிலையும் அந்த புத்தகங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை படித்து பிரயோஜனம் அடைந்து கொள்ற நிறைய பேர் இன்னைக்கு உண்டு. ஒருவேளை தெரியாதவர்கள் அந்த வெப்சைட்டை பதிவிறக்கம் செய்து நீங்கள் பிரயோஜனம் அடைந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். அப்படியாக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முதலான ஒரு பிரசங்கமாக செய்தார். ஆமென். அதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணல. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து யோவானால ஞானஸ்நானம் பெறும்படியாக அப்படியாக நாசரேத்திலிருந்து கலிலேயா கடலுக்கு வரார். ஆமென். அது ரொம்ப அதிகமான தூரம் தான். தூரம் அவர் நடந்தே பிரயாணமாக அப்படியாக எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கட்டளையின்படியாக அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற
இயேசு கிறிஸ்து முதலாக இருக்கிறார். ஆமென். முதலாக இருந்து வார்த்தை நிறைவேற்றி அடுத்தபடியாக அவர் பிசாசினால சோதிக்கப்பட்டு அப்படியாக அவர் உபவாசமாக இருந்து ஜெபித்து சீசர்களை முதலாவது அவருடைய சீசர்களை தெரிந்து கொள்கிறார். ஆமென். அவருடைய முதல் ஊழியமே என்னன்னு கேட்டாங்கன்னாக்கா சீசர்களை தெரிந்து கொள்வதுதான். சீசர்கள் இல்லாமல் ஒரு குரு இருக்க முடியாது. ஆமென். சீசர்கள் இல்லாம ஒரு குரு இருக்க முடியாது. ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும் போது அங்க பிரதிநிதிகள் இருக்கணும், கீழே தொண்டர்கள் இருக்கும். ஆமென். அப்போ இவர் வந்து ஒரு குருவாக, ஒரு மெய்ப்பனாக, ஆமென், ஒரு நல்ல போதகனாக இவர் இருக்கணும்னாக்க அங்க வந்து ஒரு கூட்ட சீசர்கள் தேவைப்பட்டுச்சு. சோ சீசர்களை முதலாவது தெரிந்து கொள்கிறார். அப்படியாக சீசர் தெரிந்து கொள்ள போகும்போது அங்கங்க வந்து நோய்பட்டவர்களை, வியாதிப்பட்டவர்களை, பிரச்சனை உள்ளவர்களை அவர் வந்து வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். அப்படி அவர்களால் செய்து கொண்டு போறார் ஊழியத்தில். அப்ப முதலாக அவர் பண்ண பிரசங்கமே இந்த மலை பிரசங்கம் தான். ஆமென். அப்ப மலை பிரசங்கம் அவர் பண்ணும்போது நல்லா இங்க பார்க்கணும்னாக்கா மலை பிரசங்கம்னாக்கா நான் மலை பிரசங்கத்துல உள்ள சப்ஜெக்டுக்கு போகல, நான் மலை பிரசங்கத்துக்கு தான் வரேன். ஆமென். ஆமென். இப்ப மலை பிரசங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் அப்படியாக அற்புதம் செய்யறாரு. நல்ல அற்புதம், நிறைய அற்புதம் செஞ்சு வரும்போது அவரை குறிச்சு மக்கள் கேள்விப்படுறாங்க. அப்ப இவர்கிட்ட போனா நோய் குணமாயிடும், இவர்கிட்ட போனாக்கா அற்புதம் நடக்கும், இவர்கிட்ட போனாக்கா எனக்கு அதிசயம் நடக்கும். பாடினது போல அதிசயங்கள் செய்கிறவன் நம்ம பாட்டு பாடணும். ஆமென். அப்ப இவர்கிட்ட போனாக்கா என்னுடைய வாழ்க்கையில வந்து சுகம் வந்துடும், விடுதலை வந்துடும். அப்ப நம்ம வந்து கேள்விப்பட்டு இந்த மக்கள் எல்லாரும் என்ன இயேசு கிறிஸ்து சந்திக்க முடியாம போறாங்க. ஆமென். அப்ப எப்படிப்பட்ட மக்கள் அங்க போவாங்க? வியாதிப்பட்டவங்களும், நடக்க முடியாதவங்களும், மனவரம். ஆமென். அவர் இருக்கிறது எங்க கேட்டீங்கன்னாக்கா மலை அடிவாரத்துல தான் இருக்கிறார். இவர்களை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து குடுகுடுன்னு மலை மேல இருக்காரு. ஆமென். இவர்களை பார்த்த உடனே அப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், வந்த ஆளு எல்லாருமே உடமானவங்க, நடக்க முடியாதவங்க, வியாதிப்பட்டவங்க, பிரச்சனை உள்ளவங்க தான். ஆமென். அப்ப அவங்களுக்கு அங்கிருந்து சுகத்தை கொடுத்துருக்கணும், அவர் அங்கிருந்து பிரச்சனை தீர்த்திருக்கணும், அவர் அங்கிருந்து அற்புதம் செஞ்சிருக்கணும், அல்ல பிரசங்கம் பண்ணிருக்கணும். ஆனா அதை செய்யாம இயேசு கிறிஸ்து குடுகுடுன்னு மலை மேல ஏறிட்டார். ஆமென். மலை மேல ஏறி அங்க உட்கார்றாரு. அது அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சீசர்களே வராங்க. அவர் அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டார் மேல. ஆமென். அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு அங்க சொல்ல வரார் தேவன். ஆமென். புரியுதா சார்? நான் சொல்ல வர்றது நான் மலை பிரசங்கம் அதுக்கப்புறம் யாவில் எளிமையுள்ளவர்கள் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு பாக்கியவாங்க பாக்கியம். நீங்க பாக்கியவனாய் போறதுக்கு முன்னாடி நம்ம செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு அங்க இருக்குது. ஆமென். பாக்கியவானுங்கிற அந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அங்க நம்ம ஒரு எஃபெக்ட் போட வேண்டியது அங்க இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டுட்டு போறாரு. ஆமென். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அங்க வச்சுட்டு போறாரு. இயேசு கிறிஸ்துடைய சின்ன சின்ன விஷயத்திலும் நம்ம வந்து பெரிய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆமென். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 8-9 பிரசங்கம் நான் இங்க வந்து சிலங்களை வந்து பண்ணிருக்கிறேன். எல்லாமே நான் சுவிசேஷத்தை தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு, இது லூக்கா அப்படிதான் நான் பேசிட்டு வரேன். எல்லாத்துக்கும் தெரியும். அதுலதான் சபை காலங்களும், அதுலதான் ஏழு முத்திரையும், அதுலதான் எக்கால சத்தமும், அதுலதான் இடிமுழக்க சத்தத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்காக போச்சு வச்சுக்கிறார். ஆமென். அதுதான் வச்சுக்கிறார். ஆமென். அதுதான் மனசு வச்சுக்கிறார் தேவன். நம்ம அததான் கொஞ்சம் பார்க்கணும். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அங்க திரளான ஜனங்கள், இங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா அவர் திரளான ஜனங்களை கண்டதுக்கு அப்புறம் தான் மலை மேல ஏறார். ஆமென். திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். சில பேர் சொல்லுவாங்க மலை மேல ஏறினா சத்தம் பேசினா நிறைய பேர் கேட்கணும்னு சொல்லி. இல்ல, அங்க ஒரு விஷயத்தை அங்க வச்சு போறாரு நமக்கு. ஆமென். இல்லையா? இப்ப நல்லா பாருங்க சரி. அதாவது மலை பிரசங்கம் தீர்க்கதரிசி அதை வச்சு பேசுறாரு. மலை பிரசங்கத்தை வச்சு பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருனாக்கா மோசே ஒரு மலை பிரசங்கத்தை உடையவனாக இருந்தான்னு சொல்றாரு. ஆமென். மோசே தன்னுடைய ஊழிய காலத்துல அவன் ஒரு மலை பிரசங்கத்தை உடையவனா இருந்தாங்கிறார். ஆமென். அதுபோல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலங்களில அவர் ஒரு மலை பிரசங்கத்தை உடையவனா இருந்தான்னு சொல்றாரு. ஆமென். அப்ப தீர்க்கதரிசிக்கு அது இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஆமென். அப்போ அந்த மலை பிரசங்கம் என்ன? இப்ப இவரான ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோகராட்சி அவர்களுடையது, துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர் அப்படியே அவர் ஆறுதல் அடைவார்கள் சொல்றாரு. இப்ப சொல்றாரு நம்ம இதுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி மலை பிரசங்கம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமே. நான் சப்ஜெக்ட் நான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த 2 அதிகாரத்தை நான் ஒவ்வொரு வாரம் 2 வசனத்தை தான் நான் ஒவ்வொரு வாரமா நான் பிரசங்கிச்சேன். 2 வசனமா தான் இந்த சபைக்கு நான் பிரசங்கிச்சேன். ஏன்னா அந்த ஒரு வசனம் 2 வசனத்திலே பெரிய காரியங்கள்ல தேவன் வச்சுக்கிறார். ஆமே. இந்த சொல்ல போனா இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் வரைக்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் நான் சப்ஜெக்ட் எடுத்தேன். 6 மாசம் அதை எடுத்தேன். மத்தேயு மட்டுமே ஒரு வேத பாடம் போல அவ்வளவு புதை பொருள்களை அங்க நமக்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறார். அவ்வளவு புதை பொருள்கள் அது சொல்லப்போனாக்கா வெளிப்படத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் இங்க இருக்குது. ஆமே. சபை காலங்கள் நான் சொன்ன சபை காலங்களை இங்க வச்சுக்கிறாரு. எனக்கு நல்லா நம்ம அதை வந்து நம்ம ஊடுருவி நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சார். ஆமே. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை தான் சீசர்கள் 7 சபை காலங்களாக கொண்டு வந்தாங்க. ஆமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவங்கள்ட்ட. ஆமே. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை தான் சீசர்கள் 7 சபை காலங்களாக கொண்டு வந்தாங்க. வேற எந்த பிரசங்கத்தையும் கொண்டு வரல. அவங்களுடைய சொந்த கருத்தை கொண்டு வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எந்த கருத்தை கொண்டு வரோம் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சொந்த கருத்தை கொண்டு வரோமா? ஆமே. இயேசு கிறிஸ்து பேசுனது தான் சீசர்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம யார் பேசுறதை கொண்டு வரோம்? அப்ப திருவிதரிசி பேசுறதை கொண்டு வரோம். ஆமே. வேற நம்மளுக்கு ஒரு பிரசங்கம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு செய்தி தேவன் கொடுக்கல. ஆமே. ஆனா வெளிப்பாடு கொடுக்கிறார் தேவன். ஆமே. அந்த செய்தியில தான் வெளிப்பாடு வருது நமக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு செய்தியை நமக்கு தேவன் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும் சரி. நமக்குன்னு நான் ஒரு மெசேஜ் உடையவனாக இந்த பூமிக்கு நான் வரல. ஆமே. ப்ராஃபிட் ஒரு மெசேஜ் உடையவரா இங்க பூமி வந்தார். அதனாலதான் அவர் ஈவினிங் மெசேஜர் நம்ம சொல்றாரு. ஆமே. சாயங்கால செய்தியால அவர் சொல்றாங்க. ஏன்னா ஒரு செய்தியை உடையவராக இந்த பூமிக்கு வந்தார். ஆமே. ஒரு செய்தி அவர் வரும்போது ஒரு செய்தியோடு கூட வந்தார். ஒரு தூதராக ஒரு தூதர் கூட வந்தார். ஆமே. ஆனா நம்ம வந்து அப்படி வரல. நம்ம அவருடைய செய்தியோடு வந்திருக்கிறோம். அவருடைய செய்தியை உடையவர்களா வந்திருக்கிறோம். அவருடைய செய்தி ஒரு பாகமாக வந்திருக்கிறோம். ஆமே. அவருடைய செய்தி ஒரு பாகமாக நம்ம இல்லைனாக்கா நம்ம அதுல வந்து ஃபுல் ஆக முடியாது. ஆமே. நம்ம அதுல செய்தி ஒரு பாகமாக இல்லைனாக்கா ஃபுல் ஆக முடியாது. நம்ம பரிபூர்ணம் அடைய முடியாது. ஆமே. சோ இங்க நம்ம நல்லா பார்ப்போம்னாக்கா அதாவது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல ஏன் மலை மேல ஏறி போனார் அப்படின்னாக்கா அதாவது சாத்தியமற்ற ஒரு பணிக்கு ஒரு காரியத்துக்காக தேவன் அவளை அழைக்கிறார். ஆமே. இதுவரைக்கும் நம்ம செய்த அந்த காரியங்களுக்கு ஒரு மேலான ஒரு காரியத்தை செய்ய முடியாதுதான் அங்க தேவன் அவங்களை சொல்றார். ஆமே. ஆமே. அதனாலதான் மலை மேல ஏறி போனார். இதுவரைக்கும் நம்ம நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தையில நம்முடைய எண்ணங்களில நம்முடைய பேச்சில நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்துல நம்முடைய பழக்க வழக்கத்துல நம்முடைய குணாதிசயங்கள்ல நம்முடைய குடும்பத்துல சூழ்நிலை இதுல எல்லாவற்றையும் நம்ம ஏதாவது பாடத்தையும் ஏதோ ஒரு காரியத்தையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் படிப்படியாக. ஆமே. கொஞ்சம் கவனிங்க. ஆமே. ஆமே. சோ அப்படி 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 நம்ம ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆமே. ஆனா இங்க தேவன் அதுக்கு மேலான ஒரு படிக்கு நம்மளை அழைக்கும்படியாக அவர் மலை பிரசங்கத்தை ஃபர்ஸ்ட் அவர் பண்ண பிரசங்கமே மலை பிரசங்கம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர்கள் கையில எல்லார் கையிலும் வேதத்தோடு இருந்தார்கள். இந்த வேதத்தை பின்பற்றினாங்க. நியாயப்பிரமாணம் சொன்னதை செஞ்சாங்க. ஆனா அப்படி இருந்தும் ஒரு மனிதன் குறைவா இருந்தபடினாலதான் அவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும் கேட்கிறான். ஆமே. ஆமே. அவன் ஏற்கனவே அங்க ஆண்டு சொன்னார், நீ வந்து அந்த 10 கட்டளை பின்பற்றுங்கிற நியாயப்பிரமாணம் சரி அப்படின்னு கேட்கிறேன். ஆமா நான் அந்த சிறு வயது முதல் சின்ன இந்த குழந்தை இருக்காங்க சின்ன பிள்ளைல இருந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். ஆனாலும் ஒரு குறையை உணர்ந்தபடியினாலதான் அங்க அவர்கிட்ட போய் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றது நான் என்ன செய்யணும். அப்போ இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில செய்த அந்த காரியமானது அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கல. ஆமே. ஆமே. ஏன்னா சின்ன பிள்ளை தான் செஞ்சுட்டு வரான். நித்திய ஜீவனை அவன் உணராதபடினாலதான் அவன் அவர்கிட்ட போய் நித்திய ஜீவனை கேட்கிறான், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆமே. சொல்ல வருது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுக்கு ஒரு படி மேலாக இருந்ததுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமே. இயேசு கிறிஸ்துவின் மெசேஜ் அதுக்கு ஒரு படியாக மேலாக இருந்ததுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அததான் இங்க அந்த கூடி வந்த மக்களுக்கு அவர் புரிய வைக்க முடியாதுதான் அவர் மலை மேல ஏறி சென்றார். ஆமே.
அவர் மலை மேல ஏறி சென்று ஒரு சாத்தியம், அதாவது எப்படி சொல்றது, ஒரு சாத்தியமான ஒரு காரியம் கிடையாதுங்கிறத புரிய வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, இங்க இது வரைக்கும் நீங்க செஞ்ச ஒரு பழக்க வழக்கங்கள், கடைபிடித்த காரியங்கள், நீங்க செய்துகின்ற இந்த காரியங்கள், இதுக்கெல்லாம் மேலாக ஒரு காரியத்தை நீங்க செய்யணுங்கிறதுக்காக அதை உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக தான் மலை மேல ஏறி போய் அங்க சொல்றாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னாக்கா, ஆவியிலே பெருமையா இருக்கிறாங்க. எங்களை போல ஒரு மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எங்களை போல யூதர்களை போல ஒரு மனுஷன் கிடையாது. ஏன்னா தேவன் எங்கிட்ட இருக்கிறாரு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆமென். தேவன் எங்க கிட்ட இருக்கிறாரு, எகவா தேவன் எங்கிட்ட இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப எளிமையா இருக்குமா அவங்கள்ட்ட? இல்ல. முதலாவது நீ அதுக்கு மேலான ஒரு காரியத்துக்கு வான்னு சொல்லி மேல கூப்பிட்டு போய் அங்க போய் அவர் சொல்றாரு, ஆவியில எளிமையான்னு சொல்றாரு. மேல கூட்டு போயிட்டாரு. அங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ ஆவியில எளிமையா இருக்கு. அப்பதான் என்ன செய்ய முடியும் உனக்கு, நீ பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய நினைச்சிட்டு இருக்கிறான். நான் யூதனா பிறந்ததே இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் யூதனா பிறந்தது எவ்வளவு பெரிய பெருமை நினைச்சுக்கணும். ஆமே, நம்மளோட பிறப்புல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. ஆமே, பிறப்புல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. நம்முடைய வளர்ப்புல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. நம்ம உலகத்துல கத்துக்கிட்ட காரியங்கள் எந்த ஒரு பெருமையும் கிடையாது. நம்முடைய குணத்துல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. நான் படிச்ச படிப்புல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. ஏன்னா எதுவுமே நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. ஆமென். எதுவுமே எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம படிப்பு கொடுக்க முடியுமா? நம்ம சம்பாதித்த பணம் கொடுக்க முடியுமா? நம்ம அப்பா அம்மாவுடைய அன்பு கொடுக்க முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியாது நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்து அதை புரிய வைக்கிறதுக்காக தான் குடுன்னு மலை மேல ஏறி போனார். ஏன்னா இது வரைக்கும் நீங்க நினைச்சுட்டு இருக்கிற காரியத்துக்கு ஒரு மேலான ஒரு காரியத்தை தேவன் கண்டுபிடிக்க போறாரு. அவன் இது வரைக்கும் இந்த மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு மேலான ஒரு காரியத்தை கொண்டு போறாரு தேவன். இப்ப நீங்க இந்த குடும்பம் புதுசா வந்து சொன்னாங்க, புதுசா வார்த்தைக்கு வந்துக்கிறாங்க. இதுக்கு மேலான ஒரு காரியத்துக்காக தான் இந்த வார்த்தைக்கு வந்துருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்தாபனத்துல இருந்திருக்கலாம், இல்ல ஸ்தாபன காரியங்களை பட்டிருக்கலாம். ஏன்னா நானும் ஒரு நாள் ஸ்தாபனத்துல இருந்தேன். ஸ்தாபனத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எந்த வேதவசத்துக்கு அர்த்தமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா என்னன்னா இப்படி ரோபோ போல டெய்லி வேத வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். என்ன அர்த்தம், என்ன செய்யறோம், ஒரு கருத்தாய் காரியங்களை செய்யணுங்கிற அந்த விஷயமே இருக்காது. ஆமே, வார்த்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இதுக்கு இவ்வளவுதான் அர்த்தமா, இதுக்கு இந்த விஷயமா, இதுக்கு இந்த அர்த்தமா, இதுக்கு இந்த காரியமா. வார்த்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், செய்திக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, செய்தி தான் வெளிப்படுத்த காமிக்குது. ஆமே ஆமே, செய்தி வெளிப்படுத்த காமிக்குது. பாருங்க, அப்போ சாத்தியமற்ற ஒரு 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 காரியத்துக்காக தேவன் அழைக்கிறார் நம்மள. ஆமே, இப்ப செய்தியே நம்மகிட்ட வந்தது சாத்தியமற்றது இது. ஆமே, சாத்தியமற்ற ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தான் செய்தி வந்திருக்கு. ஆமே, அப்ப தீர்க்கதரிசி செய்தி எப்படி வந்துச்சு, அதே போலதான் இயேசு செய்தி வந்துச்சு. சாத்தியமற்ற ஒரு காரியம் அது. ஆமே, ஏன்னா யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், யாருமே விசுவாசிக்காத ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆமே, சிறப்புதான் சரியே, நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ஏன்னா அதுல நம்ம இருக்கிறோங்கிறது நம்ம உணர்றோம், அந்த விஷயத்தை உணர்றோம், அந்த விஷயத்தை. அப்ப அதான் சொல்ல வராரு ஃபர்ஸ்ட், அந்த மலை பிரசங்கம் அதான் சொல்லுது. ஆமே, பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மலையில் இருந்து பிரசங்கித்தார். ஆமே, அது நம் பாதையில் ஒரு மேல் நோக்கிய தடையாக அமைகிறது. மேல் நோக்கிய தடை. இப்ப மலை மேல ஏறணும்னா அப்படி நம்ம சாதாரணமா இப்ப நடக்கிறோம், இதுக்கு ஏதாவது எஃபெக்ட் போடணுமா? நம்ம சாதாரணமா நடக்கிறோம், சாதாரண ஆரோக்கியமான மனசு எஃபெக்ட் போட தேவையில்லை. இதுவே மலை மேல ஏறணும்னா என்ன செய்யணும்? ஒரு செங்குத்தான மலை மேல இருந்து அங்க எஃபெக்ட் போடணும். ஆமே, அங்க கஷ்டப்படணும். சாதாரணமா நம்ம நடக்கிற நடைக்கும் ஆமே மலை மேல நடக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப மலை மேல நடக்கும்போது அங்க இங்க சாதாரண நடக்கிற நடையில இருந்து கொஞ்சம் எஃபெக்ட் நம்ம கொஞ்சம் போடணும், நம்மளுடைய பலத்தை கொஞ்சம் அதிகமா செலுத்தணும். ஆமே ஆமே, அப்ப நல்லா புரியுங்க. அப்ப நம்மளுடைய பாதையில மேல் நோக்கிய ஒரு தடையாக அமைகிறது. இயேசு கிறிஸ்து மலை மேல சென்றது மேல் நோக்கி ஒரு தடை. தடை என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் தடைப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை தான் தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஆமே, ஒரு ஒரு நம்ம புதுசா வார்த்தைக்கு வரணும்னு வச்சுங்களேன், நிறைய தடைகள் ஏற்படும். ஐயோ, இங்க பட்டீங்களா, இவங்க அதிக சொல்லுவாங்க, இங்க பட்டீங்களா இவங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் தான், அவங்களுக்கு வார்த்தை தெரியாது, அவங்களுக்கு பைபிள் இருக்கிற காரியம் தெரியாது. நாங்க கேட்டீங்கன்னாக்கா, நாங்க ஞானஸ்தானத்தை குறிச்சு பேசும் பொழுது
நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுறது தான் உண்டு. நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்ப கேட்கும்போது நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீங்க எடுத்த ஞானஸ்நானம் இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்குதான்னு சொல்லி எடுத்துக்காங்க. அவ்வளவுதான். தீர்க்கதரிசி அதான் சொல்றாரு. நான் 15 வருஷமா சவால் விடுறேங்கிறார். ஊழியத்துல 15 வருஷமா நான் சவால் விடுறேன். இந்த வேதாகமத்தை கொடுத்து நீங்க எடுத்த திருத்துவ ஞானஸ்நானம் இந்த வேதாகமத்துல யாராவது கொடுத்திருக்காங்களா, யாராவது எடுத்திருக்காங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன். எனக்கு வந்து நிரூபிச்சுக்காங்க. ஆமென். சொல்றாரு, சேலஞ்ச் நான் பண்றேன், நிரூபிச்சுக்காங்க. நிரூபிங்க என்கிட்ட. 15 வருஷமா சொல்றேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. ஒருத்தர் ஏன்னா இருந்தா இல்ல. ஆமென். ஆமென். சரி, வேதத்துல பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காரியம் நிலைவரப்படணும்னாக்கா 2-3 சாட்சிகள் அங்க தேவைப்படுது. வேதம் சொல்லுது இல்லைங்களா? ஒரு காரியத்தை நிலைப்படுத்தணும்னா என்ன வேணாங்க? 2-3 சாட்சி வேணும். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்ததாக கொடுத்ததாக 3 இடத்துல 4 இடத்துல இருக்கு. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்ததாக ஒருத்தர் கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து நாமத்துல, ஒருத்தர் எடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்படின்னு சொல்லி 4 சாட்சிகள் இருக்கு. 4 சாட்சிகள் இருக்கு. அப்ப பாருங்க எப்படி ஒரு ஆதாரமான ஒரு காரியத்தை நம்ம உடையவர்களா இருக்கிறோங்கிறது பாருங்க. ஆமென். புரியுதா? சரியே, நம்ம வார்த்தைக்கு வந்து சாதாரண தற்செயலாக இங்க வரல. நம்ம கரெக்டான ஒரு பாதைக்கு வந்திருக்கிறோம். சரியான பாதைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். சரியான பாதைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் வேணும். நான் சரியா இருக்கிறேன். ஆமென். நான் சரியா இருக்கிறேன். என்ன யாரும் அங்க என்ன செய்ய முடியாது, இதை வந்து பார்க்க முடியாது. அதுதான் நமக்கு தேவை. நான் வார்த்தையில சரியா இருக்கிறேன். ஏன்னா வார்த்தையில நான் இருக்கிறேன். நீ வேணா எடுத்து காமி, நான் இருக்கிறேன். நீ வேணா நீ எடுத்து காமி. ஆமென். நீ இருக்கிற இல்ல, அதை எடுத்து காமி இருக்கிறான்னு சொல்லி. நான் எடுத்தது இங்க இருக்குது. ஆமென். நான் இருக்கிறது இங்க இருக்குது. நான் எடுத்த யோசனை இங்க இருக்குது. நான் செய்யற காரியம் இங்க இருக்குது. நான் பின்பற்ற காரியம் இங்க இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்குது. நீ விசுவாசிக்கிறேன் இருக்குதா? அதான் இங்க கேள்வியே. ஆமென். நீ விசுவாசிக்கிறேன் இருக்குதா? ஒருத்தரால எடுத்து காமிக்க முடியல. ஆமென். ஒருத்தர் எடுத்து காமிக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் எடுத்து காமிக்க முடியல. அததான் இங்க உறுதிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமாக இருக்குது. மலை மேலே அப்போ நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் அங்க போடணும். மலை மேல ஏறும் பொழுது சாதாரணமா நடக்குதாங்க, சாதாரணமா நடந்து போனோம். ஆனா இங்க மலை மேல போகும் பொழுது இங்க சாதாரணமா நடக்க முடியாது. நம்ம இங்க ஒரு எஃபெக்ட் போட்டாகணும். சாதாரண நடையில இருந்து இங்க கொஞ்சம் பலத்தை அதிகமா செலுத்தி ஆகணும். அப்படின்னா புரியுதா? சரி, ஒரு அழுத்தத்தை இங்க செலுத்தி ஆகணும். நம்ம ஆமே ஒரு அழுத்தத்தை செலுத்திதான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே நம்முடைய புரியுதா? சரி, ஒரு அழுத்தத்தை செலுத்திதான் அல்லது ஒரு 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 நம்முடைய எஃபெக்ட போட்டுதான் நம்முடைய பணத்தை செலுத்திதான் அங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே நம்ம 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 எந்த ஒரு எஃபெக்ட் செலுத்தாம, எந்த ஒரு அழுத்தத்தையும் செலுத்தாம, எந்த ஒரு பணத்தையும் கொடுக்காம, எந்த ஒரு பிரயாசமும் படாம நம்மளோட ஆசீர்வாதம் வராது. ஆமே அங்க பிரயாசப்படணும். அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க இடத்துல வசனம் சொல்லுது. பாப்பா அந்த வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் சொல்லப்படுறது. பிலிப்பியர் 2:12 ஒருத்தர் வாசிக்கும். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு 2:12. ஆமா படிங்க. நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன். இங்க பாருங்க, வேதம் அழகா சொல்லி பாருங்க. அவங்க தூரத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் கிடையாது, தூரத்தில் இருக்கும் போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு என்ன சொல்லப்படுது? படிக்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். ஒரு பிரயாசமும் போடாமல் நம்ம ரட்சிப்பு நிறைவேறாது. ஆமென். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதும்போது. ஆமென். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம சாதாரணமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறோம். நம்ம சாபானத்தை விட்டுட்டு அல்லது ஏதோ ஒரு உலக காரியத்தை விட்டு நம்ம வந்துட்டு வார்த்தைக்கு இங்க சாதாரணமான ஒரு காரியம் நம்ம ஜீவிக்க முடியாது. ஆமென். நீங்க தேவனுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்தாகணும். ஆமென். அதான் இங்க சொல்றாரு. ஏன்னா நம்மளை தேவன் ரட்சித்த ரட்சிப்பு விலையேற பெற்ற ஒரு காரியம். ஆமென். விலையேற பெற்ற ஒரு காரியம். அப்போ அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது.
ஆமென். நம்ம ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம அங்க என்ன செய்யணுங்க? பிரயாசப்படணும். பிரயாசப்படாமல் நம்ம ரட்சிப்பு நிறைவேறாது. பிரயாசப்படாமல் நம்ம படிப்பு அடைய முடியாது. பிரயாசப்படாமல் நம்ம அடுத்த படிக்கிறவனால போக முடியாது. ஆமென். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஸ்கூல்லே படிச்சுட்டு இருக்கிறோம், 5 வருஷம் படிக்கிறோம், 10 வருஷம் படிக்கிறோம், 15 வருஷம் ஸ்கூல்ல படிச்சா விளங்குமாது? என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போன என்ன அர்த்தம்? பிரயாசப்படணும். படித்தான் படித்தான் படித்துட்டாங்க 5ஆம் கிளாஸ்ல 5 வருஷமா இருந்தா அது எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்குமா? அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குமா? வார்த்தையில தான் சந்தோஷமா இருக்குமா? 5 வருஷமா 5ஆம் கிளாஸ்ல இருக்கிறான் அந்த மனுஷன், இந்த பையன் பெரியவனா ஆயிடுவாங்க. அவன் அப்ப புரியுது நான் சொல்ல ஒரு புரியுதா? சரியே உலகத்திலே பாருங்க, அடுத்த படிக்கு போனாதான் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது குடும்பத்திலே பெற்றோருக்கு. அப்ப நம்மளும் நம்ம பிறந்த பிள்ளையாவே நம்ம இருக்கக்கூடாது, அடுத்த படிக்கு நம்ம போகணும். அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயாகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயாகணும். அதுதான் அங்க வேதம் சொல்லுது நம்மகிட்ட. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம பிரயாசப்படாமல் நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய குணாதிசயம், நம்முடைய பழக்க வழக்கம் எது மாறாது. ஆமென். நம்ம பிரயாசப்படணும். நம்ம ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படணும், வார்த்தைக்காக நம்ம பிரயாசப்படணும், வார்த்தையின் காரியத்துக்காக அங்க நம்ம பிரயாசப்படணும். ஆமென். பிரயாசப்பட்டா மட்டும்தான் நம்ம 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 பாருங்க அந்த பூர்ணமாகுதல், அந்த ரட்சிப்பு நிறைவேறுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் மட்டும் நம்முடைய ஜீவியத்துல வரும். நான் வந்துட்டாங்க ஞானசாரம் எடுத்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகணும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தையின்படியா வாழணும். இதான் வேதம் சொல்லுது. ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? எளிமையான ஒரு காரியம். அங்க அதனால சொன்னாரு, ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். அங்க ஏதாவது மேல ஏதாவது செய்ய சொன்னாரு, அவரு எளிமையா இருக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் மலை பிரசங்கத்துல சும்மா கிடையாது, மலை பிரசங்க மேல கூப்பிட்டாரு. அங்க கூப்பிட்டானே நீ பெருசா காரியங்களை செய்யணும்னு சொல்லவே இல்லை. அவரு கீழே வந்துட்டாரு, மேல போனாரு. ஆனா பிரசங்க வார்த்தை எங்க போயிட்டு பாருங்க, எளிமை அப்படின்ட்டாரு. இது போனது மேல, ஆனா சொல்றது கீழே. அவன் சொல்ல வருது, அது மலை மேல ஏறி போயிட்டாரு. ஆனா சொல்ற காரியத்துக்கு ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப பாருங்க, அப்ப எளிமையான காரியம் தான் அது. எளிமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். வார்த்தையோடு ஓடணும். தேவனுக்கு வச்ச காரியம் அதுதான், வார்த்தையோடு ஓடணும். அதுதான் அங்க சொல்றாரு. நம்மளுடைய ரட்சிப்பு பூரணமாகணும் அப்படின்னாக்கா அங்க நம்ம பிரயாசப்படாம நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே நமக்கு என்ன செய்யாது வராது. நம்ம பிரயாசப்படாம எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்க மலை மேல போனார். மலை மேல ஏறி அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். முதல் பிரசங்கமே அதுதான். அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா 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 சொல்லிட்டு வர. இதுக்கப்புறம் மேல அது பாத்தீங்கன்னாக்கா மலை பிரசங்கத்தை விட மேலான எந்த காரியமும் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் மலை பிரசங்கத்துல முடிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணத்தையும் இதுல கொண்டு வந்தாரு. ஆமென். நியாயப்பிரமாணத்துக்கு 10 கட்டல, ஆனா இங்க எதுல கொடுக்குறாரு தெரியுமா? 5 தான் கொடுக்குறாரு. அதை என்ன செஞ்சாருனாக்கா அதுல நல்லா புரிஞ்சுக்கணும். 10ல அவங்களுக்கு யூதர்களுக்கு மட்டும் தான் 10. புறஜாதி மத்தியில வார்த்தை போகும்போது 10 அங்க இருப்படாது. எவ்வளவு அழகா அங்க செய்யறாரு இயேசு கிறிஸ்து. அதை அப்படியே 5 ஆக்கிட்டாரு. 5 ஆக்கி அதையும் கடுமையாக்கிறாரு. ஆமென். 7ஆம் நாள் ஓய்வு நாளை நீங்கள் ஆசிரியக்கணும்னு சொல்லப்படுறீங்களா? உலகம் முழு செல்லுமா? அது எடுத்துட்டாரு, தூக்கிட்டாரு. புரியுதா சார் நான் சொல்ல வரீங்களா? ஆமென். சனிக்கிழமை தான் அங்க ஆராதனை நடத்திட்டாங்க. அது நியாயப்பிரமாணத்துல 1, 10 கட்டளையில 1. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சாராங்க? சொல்லவே இல்லை. ஏன்னா அது இங்க ஃபில்டர் பண்ண தூக்கிட்டாரு இந்த விஷயத்தை. அது போல நான் ஒரு 5 விஷயத்தை தூக்கிட்டாரு. ஆமென். 4 காரியத்தை தான் அவர் ஸ்ட்ராங் பண்ணாரு. 4 காரியத்தை ஸ்ட்ராங்கா பேசினாரு. ஸ்ட்ராங்கா பேசி அதை உறுதிப்படுத்தினாரு. அது இன்னும் அதிகமாக தான் அவர் கடுமையாக்கினார் அந்த விஷயத்தை. ஆமென். சொல்ல வருது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, அப்ப நியாயப்பிரமாணத்தை இங்க சுருக்கிட்டாரு, கொண்டாந்து சுருக்கி வச்சிட்டாரு மலை பிரசங்கத்துல. ஆமென். அப்ப மலை பிரசங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. நம்ம ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்லி தருது மலை பிரசங்கம். என்னன்னாக்கா நம்ம எஃபெக்ட் போடாம, நம்ம பிரயாசப்படாம நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நான் சின்ன காரியத்தை நான் கொண்டு வந்தேன். அப்ப நம்ம பாருங்க, நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய ரட்சிப்பு பூரணமாக்கணும்னாக்கா அங்க பாருங்க, அடிப்படையில் இங்க பாருங்க, இங்க நம்மளுடைய காரியங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா
நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறது மட்டும்தான் அவங்க நமக்கு நோக்கமா இருக்கு. ஆமென். நம்ம ரட்சிக்கப்படணும், அதுதான் நமக்கு நோக்கமா இருக்குது. அதுதான் நமக்கு வந்து நம்ம வந்து என்ன இருக்குனாக்கா நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். ஆமென். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்மளுடைய நோக்கமே என்ன பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது, நம்ம பாருங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரட்சிக்கப்படணும் என்று நம்ம நினைத்தோம். உண்மையான காரியம் அதுதான், உண்மையான காரணம் அதுதான் நினைக்கிறீங்கன்னாக்கா பரலோக ராஜ்யம் கொண்டு போகுது. ஆமென். ஆனா அந்த ரட்சிப்புக்கு நம்ம அங்க ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. ஆமென். நம்ம சகையை பத்தி கூட பேசினார். சகையு அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது சகையு வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு குறை கண்டுபிடிக்க வேண்டும் தான் அவர் பார்க்க வரோம். அவன் இயேசு கிறிஸ்து பார்க்க வரும்போது குறை கண்டுபிடிக்கணும், அவரை வந்து குற்றப்படுத்தணும், அவர் விரோதமா பேசணும் தான் சகையுடைய நோக்கமே. ஆமென். ஆனா தேவனுடைய நோக்கம் என்பது வேற. ஒரு மனுஷன் என்ன இருக்குங்கிறது தேவன் அடைஞ்சிருக்கிறார். அவனுடைய சிந்தனை என்ன இருக்குது, அவனுடைய எண்ணத்துல என்ன இருக்குது, அவன் மனசுல என்ன எல்லாத்தையும் தேவன் அடைஞ்சிருக்கிறார். அப்ப அவன் வந்து குற்றப்படுத்தணும்னு வர அவனையே ஒரு சின்ன சம்பவத்துல, நான் அந்த எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சம்பவத்துல அப்படியே குணத்தை மாத்திட்டாரு. ஆமென். அவன் வந்து குற்றப்படுத்தணும்னு நினைச்சு வரவனையே என்ன அவர் பார்க்கணும்னு நினைக்கிறத கொண்டுட்டார். அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அவர் பார்த்தாகணும், என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். ஆனா அவர் வந்து என்ன செஞ்சா தெரியுமா, நேரா அவங்க கிட்டே வந்து அவங்க என்ன செஞ்சாருங்க, சகையவே பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். அப்ப பாருங்க, அப்போ மனுஷனுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குனாக்கா, இயேசு கிறிஸ்து வரும்போது முதல்ல வரவங்க எல்லாம் பல கேள்விகளோட வருவாங்க, பல எண்ணங்களோட வருவாங்க, பல குற்றம், சில பேர் குற்றத்தோட தான் வருவாங்க, குற்றம் கண்டுபிடிக்கணும் வருவாங்க, குற்றத்தோட வருவாங்க, பாவத்தோட வருவாங்க, துரோகத்தோட வருவாங்க, வியாதியோட வருவாங்க, பிரச்சனையோட வருவாங்க. அப்போ அங்க வரும்போது அங்க நம்ம வந்து தேவனுக்காக ஒரு சில காரியங்கள் நம்ம செஞ்சாங்க. ஆமென். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம ஒரு முழுசாக விசுவாசிக்கணும். ஆமென். முழுசாக அவர் என்ன செய்யணும், விசுவாசித்து அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நம்மளை அடுத்த படிக்கு நம்மளை கொண்டு போகிறார் தேவன். ஏன் நம்ம விசுவாசித்து வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையில் இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நம்ம கொடுக்கிறார் தேவன். நம்ம விசுவாசிக்காம அது கிடைக்காது. நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுகத்தையோ பலத்தையோ அற்புதத்தையோ அடைய முடியாது. நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் நோக்கத்தை அறிகிறார். நம்ம எப்படிப்பட்ட நோக்கத்தில் வந்திருக்கிறோம். சில பேர் பணத்துக்காக வருவாங்க, சில பேர் கல்யாணத்துக்காக வருவாங்க. ஆமென். ஆமென். இப்படி பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. சில பேர் பணத்துக்காகவே இங்க கிறிஸ்தவர்கிட்ட போனாக்க ஒரு பணம் கிடைச்சிட்டு வருவாங்க. ஆனா இங்க வந்தா தெரியும் நம்ம பாக்கெட்ல காலியா இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஏன்னா ஊழியக்காரங்க பாக்கெட்ல காலியா இருக்குதான்னு அப்பதான் பார்ப்பாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க, எப்ப ஊழியக்காரர் போறாரு, கார்ல போறாரு, வேன்ல போறாரு, மாடி வீட்டுல இருக்கிற நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பாக்கெட் காலியா இருக்கிறது நமக்கு தான் தெரியும். அவன் பணத்துக்காக புதுசாக தெரிய பணத்துக்காக சில பேர் வருவாங்க. இங்க வந்து வச்சா நம்ம வந்து பிரயோஜனம் இருக்க. அப்ப பாருங்க நோக்கம் என்ன நோக்கத்துல வராங்க. சில பேர் அதிசய ஆண்டவரே எனக்கு சுகத்துக்குள்ள வருவாங்க, சில பேர் அற்புதம் நடக்குன்னு வருவாங்க. ஆமென். சில பேர் கல்யாணம் நடக்குன்னு வருவாங்க. அப்போ சில அந்த நோக்கத்துல எந்த நோக்கத்துல அவங்க வராங்களோ அது கிடைச்ச உடனே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க போயிடுவாங்க. கல்யாணத்துக்காக வருவாங்க, கல்யாணம் பண்ணவன என்ன செஞ்சிருவாங்க. ஆமா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில சகோதரர் ரொம்ப நாள் அழகா அந்த பையன் நல்லா இருந்தான், ரொம்ப நல்லா பாடுவான், எல்லாம் செய்வான். கடைசியில பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவர் பாசம் கிடையாது யாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அது சொன்னாலும் பரவாயில்ல, வேற என்னென்ன சொல்லிட்டு போனோம், அது ஒரு விஷயம். கஷ்டமா அது அப்படி அன்பா இருந்தாங்க. அப்ப எப்படி பாருங்க, யார் பாருங்க பவுல் சொல்றதுதான் அந்த நினைப்பாரு. உங்களை இப்படி பண்ணவன் யாருன்னு கேட்கிறான். அப்போ விரோதமா தூண்டி விட்டு ஆகு. அப்ப அதெல்லாம் செய்யும் ஊழியக்காரங்க அந்த அனுபவம்லாம் பெற்றுதான் இந்த இடத்துக்கு நாங்க வரோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை பாருங்க, ஒரு ஆத்மா வந்து 10,000 உலகங்களுக்கு சமம் சொல்றது. ஒரு ஆத்மா 10,000 உலகங்களுக்கு சமமா, எப்படி அந்த வேலை எவ்வளவு பெரிய வேலை பத்தி நம்ம ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா நம்ம இடலுக்கு உண்டாக்குனா எவ்வளவு பெரிய காரியம் ஒரு ஆத்மா. அதனாலதான் இந்த சிறியவனை இடல் உண்டாக்குறவனுக்கு ஐயோன்னு சொன்னாரு. ஐயோன்னாரு. ஐயோன்னா எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, ஐயோன்னாரு. ஏன்னா அதான் அந்த ஒரு ஆத்மாவோட வேலை 10,000 உலகங்களுக்கு சமமானது ஒரு ஆத்மா. ஆமே. அதனாலதான் நம்மளுடைய ஆத்மா நம்ம கெடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லப்படுவேன். ஏன்னா வெளியேறப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கிறார் நமக்கு, வெளியேறப்பட்ட ஒரு காரியம். சோ இது தேவன் நித்தியமாக வாழ வைக்கும்படியாக தான்
நம்மளை இந்த உலகத்துல பூமியில வச்சிருந்தார். ஆனா பாவத்தின் நிமித்தமாக மனிதன் நித்தியத்திலிருந்து தவறி போனான். திருப்பி அந்த நித்தியத்துக்கு திருப்பி கொண்டு போக முடியாதான். அவர் நித்தியமா இருந்த தேவன், மகிமையில இருந்த தேவன் மகிமை விட்டு மண்ணுக்கு திரும்பி வந்தார், இறங்கி வந்தார். ஆமென். மண்ணில் இருக்கிற மனிதனை மகிமைக்கு கொண்டு போக செல்லும்படியாக மகிமையின் தேவன் மண்ணுக்கு வந்தார். ஆமென். அவர் மண்ணுக்கு வரதுக்கு எந்த ஒரு காரணம் கிடையாது. ஏதாவது நோக்கம் மண்ணுக்கு வரதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு அவசியம், அவருக்கு ஏதாவது குறையா இருந்துச்சாங்க மகிமையில? எந்த குறையும் கிடையாது அவருக்கு. அப்ப குறைய எந்த குறையுமே கிடையாது அவருக்கு. நம்மள அவர் பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக பாருங்க சரி, எப்பேற்பட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டாரு. மகிமையின் தேவன் மண்ணுக்கு இறங்கினார். சாதாரண மண்ணான மனுஷனாக அவர் பிறந்தார். எதுக்காக தெரியுமா? மண்ணிலையும் தூசிலையும் கிடந்த நம்மளை மகிமையில கொண்டு போய் வைக்கிறதுக்காக. இப்ப மகிமையில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அங்க பிரயாசப்பட வேண்டிய ஏதாவது இருக்கு பாத்தீங்களாங்க. ஆமே, நம்ம மகிமைக்கு போக போறோம். ஏன்னா அவர் ஒரு பிரயாசப்பட்டு இங்க வந்துக்கிறாரு தேவன் நம்மள மகிமை கொண்டு வருது. இப்ப இங்க இருந்து மகிமைக்கு போனாக்கா நம்ம அதனாலதான் அங்க சொல்ல பாருங்க, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கன்னு சொல்லணும். நம்ம பிரயாசப்படணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம துதிக்கணும், நம்ம ஆராதிக்கணும், நம்ம வேதம் வாசிக்கணும், நம்ம செய்தி வாசிக்கணும், செய்தி முடிக்க ஜீவிக்கணும். நம்ம ஜீவிக்காம அவரும் நம்மளுக்காக எந்த காரியம் செய்ய முடியாது. ஆமென். நம்ம அங்க ஜீவிக்கணும், இங்க அந்த வார்த்தை மூலமா ஜீவிக்கணும். இங்க நம்ம அந்த ஜீவனை கொடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது. சரியே, நம்ம அந்த ஜீவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஜீவிக்கணும் அவருக்காக. ஆமென். அப்பாங்க அப்ப விளையாடப்பட்ட அந்த சகோதரர் குடும்பத்துல அவர் வார்த்தைக்கு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். இன்னுமாக வார்த்தையை வாசிங்க. ஆடியோ செய்தி உங்க கையில கிடைக்குமானா அதை போட்டு கேளுங்க. அது உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா நாங்க எங்க போனாலும் அந்த அந்த விஷயத்தை நாங்க கரெக்டா செய்யறதுக்குன்னா ஒரு ஆடியோ, அந்த MP3 ஆடியோலாம் உங்க வீட்டுல ஓட விட்டுற செய்தி, அந்த செய்தி எங்க அற்புத செய்தி. ஒரு சகோதரர் நல்லா புரிஞ்சு ஊட்டியில தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார், ஆரோன்னு சொல்லி ஒரு ஊழியக்கார். அவங்க குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர். அவங்க குடும்பமே அக்கா தங்கச்சி மாமா மச்சா அப்படி. அதுல ஒரு சகோதரிக்கு பேய் வந்துடும். பேய் பிடிச்சது. பேய்னா நீங்க சாதாரணமான பேயெல்லாம் கிடையாது, சும்மா ஆடலாம் கிடையாது. செவத்து மலை ஏறும் அந்த பேய். சினிமா படத்துல நடக்கிற மாதிரி தான் செவத்து மலை ஏறும். இவரு அந்த பேய் வந்துட்டு சொன்னாலே இவருக்கு அள்ளு விட்டுடுவான். ஆமா, அந்த போற அந்த பேய்கிட்ட போய் ஒண்ணுமே அப்ப ஒரு சகோதரர் ஆலோசனை கொடுக்குறாரு. ஒண்ணும் கிடையாது, ஆழத்தை ஆலயம் நோக்கி கூப்பிட செய்தி இருக்குல்ல, அதை மட்டும் போட்டு விட்டு காதல பிசாசு காதல வை, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே செய்யல, போட்டு விட்டு காதல வச்சாங்க, அவ்வளவுதான். தாவண போய் ஓடிட்டு அவன் வரவே இல்லை. ஏன்னா இவரு எவ்வளவு ஜெபிச்சாலும் போகாம இருந்துச்சு இந்த பிசாசு. செய்தி மட்டும் தான் காதல வச்சாரு, பிசாசு போயிடுச்சு. அவன் புதாசன். அப்ப அந்த செய்தி அந்த அந்த சிங்க கஞ்சிக்கிற சத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? சிங்க கஞ்சிக்கிறாங்க சத்தத்தை. அவன் பிசாசுல நடுங்கி ஓடி போடுது அந்த சத்தத்துக்கு. அவன் அப்போ இந்த வீட்டுல அந்த செய்தி என்ன செய்ய, நாங்க எங்க போனாலும் எங்களுடைய நாங்க வீட்டுல செய்தி ஓட விடணும்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல வீடு ஓடிட்டே இருக்கு அந்த செய்தி. எங்க வீட்டுல எப்பவுமே ஒரு அந்த MP3 ஆடியோல வீட்டுல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல போட்டு விட்டுருவோம். 24 hours ஓடிட்டே இருக்கும். பிரேயர் அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட்டு பிரேயர் முடிச்சுட்டு அப்புறம் ஆன் பண்ணிடுவோம். மற்றபடி இந்த செய்தி வீட்டுல ஓடிட்டே தான் இருக்கும். ஆமே, இப்ப இந்த SLB ரேடியோல ஓடி பார்த்தீங்களா, அது போய் ஓடிட்டே இருக்கும் வீட்டுல. 24 hours ஓடிட்டு தான் இருக்கும். அது நிப்பாட்டே மாட்டாங்க. ஏன்னா தூதருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படும். ஆமே ஆமே, அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, அதுதான் நமக்கு ஜீவனை கொண்டு வருது. ஆமே, அதுதான் நமக்கு செழிப்பை கொண்டு வருது, அதுதான் நமக்கு கொண்டு வருது. சோ அப்படி அது அது அந்த அந்த காரியத்தை நம்ம கேட்காம அதுல பரிபூரணம் அடைய முடியாது நம்ம. ஆமே. சோ அப்ப இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நாட்கள்ல அப்படியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வார்த்தையை போட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுமானா கண்டிப்பாக அதை கண்டிப்பா செய்ய மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரியங்களை ஊழியக்காரர் வார்த்தை போது நான் கேட்டு இந்த மறைவான மண்ணா எப்படி எங்களுடைய இருக்கும்போது அதை எப்படி நாங்கள் சாப்பிடணும், எப்படி அது எங்களுக்கு ஜீவன் உண்டாகுன்றதுக்கு நாங்கள் பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு. அவர் மலைக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் அங்க ஒரு காரியம் ஒன்று
அப்ப நாங்கள் பார்த்தோம் அந்த காரியத்தை. எங்களுக்கு தேவன் ஒரு இன்னொரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவர் எங்களுக்கு எவ்வளவாக இந்த காரியத்தை வைத்திருக்காருங்கிறத பற்றி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்த காலம் ரொம்ப குறுகிய ஒரு காலம், குறுகிய ஒரு காலம். அதான் அந்த கூர்மை கோபுரத்தை பார்க்கிறவங்களே எங்களுக்கு நன்றாக தெரியும். அது ஒரு குறுகிய ஒரு காலம். நோவான காலத்துக்கு போகும், லோத்துர காலத்துக்கு போகும். இன்றைக்கு மனுஷமான இந்த காலம் வந்து ஒரு குறுகிய காலம். குறுகிய ஒரு ஜனங்கள் தான் அந்த தேவனை குறித்து அன்னைக்கு ஆபிரகாமும் இந்த நாளைக்கான ஆசையா இருந்தாங்க சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த நாள்ல நாங்க இருக்கிறோம்னா நாங்க எவ்வளவு சந்தோஷம். அதுதான் மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தந்தை என்கிற ஆபிரகாம் அந்த நாளை காண ஆசையா இருந்தாங்க. இயேசு பூமியில வந்து அவர் நம்ம ஆதரவு பற்றி பேசினார். இந்த மலை பிரசங்கத்தை இப்படி பேசுற ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டுச்சு. அதனாலதான் ஆபிரகாம் அன்றைக்கு அதை விரும்பினவங்க. ஆனா நாங்கள் இன்றைக்கு அந்த மலை பிரசங்கம் வர்ற நாங்கள் எத்தனையோ தடவை பேசியிருக்கோம் தான். ஆனாலும் அவர் மேல கூட்டி உண்மை அவர் கீழே விழுந்து பேசுறது உண்மையான ஒரு காரியம். எங்கிட்ட தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துறவன் தாழ்த்தவன். ஒரே வசனத்துல நித்திய போய் நம்முடைய நாள் நிச்சயமாகவே இந்த வருடம் கூட தன்னுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு மனதில் பிழைக்கணும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையிலிருந்து பிழைக்கணும். அந்த ஏவாள் ஒரு வார்த்தையில் தான் தவறு. அதே போன்று நிச்சயமாகவே இந்த மாலை வருடம் கூட இந்த ஒரு வார்த்தையில் எங்களுக்கு ஜீவனும் வல்லமையும் ஆவியும் உண்டாயிருக்கும். நிச்சயமாகவே அது எங்களை வேறொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஒரு படி ஏறுவதற்கு அது உதவி செய்வதாக இருக்கு. அதை எங்களை பலப்படுத்துவதாக எங்கள் விசுவாசத்துக்கு தொடர்ந்து நாங்கள் ஓடுவோம். நிறைய நேரமே காலையில் கத்திரி சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபத்துக்காக தலைவனுக்கும் நாளை நாளில் கூட நாளை மாலை 5 மணி அளவில் மன்னார் அரமனில் வந்து சபை கூடுதல் ஆரம்பிக்கிறோம். அவனுமாக இங்கே வந்திருக்கிறவர்கள் உங்களுக்கு நாங்கள் அழைப்பை தெரிவிக்கின்றோம். நீங்கள் நிச்சயமாகவே வாழ்ந்து அதை கலந்து கொண்டு அவனமான அந்த ஆராதனை பங்கேற்கிறவங்க கத்திரவங்க ஆசீர்வதிப்பார். அதே போன்று நாளை மறுநாள் மன்னாரில் அங்கே எழுத்தூரில் அங்கே நிசாந்தன் இருந்தால் அவருடைய ஆலயத்தில் அங்கே அவனமாக ஆராதனை நடக்கும். அதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கத்திரவங்க ஆசீர்வதிப்பார். டைம் அதே மாதிரி சொல்லுவார். அவர் ஒரு 5 மணி இந்த டைமை ஒரு நாளை பின்னேறம் இருக்கிறது அறிவிப்பார். கவனமாக நீங்கள் அதை அறிவிக்கலாம். கத்திரத்தான ஒரு மாசம் இருப்பார். எழுந்து 5 மணி நாங்கள் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே நாட்களில் கூட நீர் ஆண்டவரே அவனமாக ஆண்டவரே அக்னிஸ்தமும் வேகஸ்தமுமானது ஆண்டவரே அவனமாக எங்களை நடத்துறபடியாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மன்னாவை புசித்து ஆண்டவரே நீர் அந்த காரியங்களை நீர் மேலாக எங்களுக்கு நீர் போதிக்கிறபடியாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அவனமாக நீர் இந்த மாலை வேளையிலும் இந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து எங்களோடும் ஆண்டவரை நீர் பேசி எங்களை மகிழ செய்தபடியாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் வல்லம் நிறைந்த கருத்தில் காத்துக்கும் நீர் பொறுப்படும் ஆசிரியரையும் வல்லம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.